எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல பாரம்பரிய முறைப்படி நெய் எப்படி காய்ச்சலான்னு தான் பார்க்க போறோம். நெய் காய்ச்சறதுக்கு முதல்ல நம்ம பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். பசும்பாலா இருந்துச்சு அப்படின்னா நெய் நல்லா மஞ்சள் கலர்ல இருக்கும். நம்ம எரும மாட்டு பால் அப்படின்னா கொஞ்சம் நெய் வெள்ளை கலர்ல இருக்கும். பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தீயை கொஞ்சம் தணிச்சு போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடுங்க. இதை மாதிரி நல்லா முறை கூடி வரும். கூடி வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மூடி போடும் போச்சுல ஒரு சாச்சாக்குல நீங்க மூடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நல்லா அந்த பால் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலாடை மேலாட்ட இதை மாதிரி நிறைய தங்கி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 முறை நல்லா காய்ச்சிங்க அப்படின்னா இதை மாதிரி நம்மளுக்கு பாலாடை நிறைய கிடைக்கும். இதை நம்ம ஊத்துறோம் அப்படின்னா நெய் தாராளமா நம்ம எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மீதி இருக்கிற பால் ஏதோ இருக்கு அப்படின்னா அதுல கூட நீங்க ஊத்தி வச்சிங்க அப்படின்னா அதுல கூட நம்ம நெய் எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம். ஆனா இதை மாதிரி பாலாடை எடுத்து செய்யும் போச்சுல ரொம்பவே அந்த நெய் நல்லா மணமா இருக்கும். இப்ப பாருங்க, இது நான் 3வது முறையா நான் பால் காய்ச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆடை கிடைச்சிருக்கு. இப்ப இந்த ஆடையெல்லாம் ஒரு பாத்திரத்துல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்க தயிர், அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மோர் சேர்த்தீங்கன்னா, அதாவது நைட்டு நீங்க ஊத்தி வச்சீங்க அப்படின்னா காலையில இத மாதிரி நல்லா தயிரா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை கடைய போறோம். கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு நான் மாத்திக்கிறேன். நீங்க சாதாரணமா தண்ணி ஊத்திக்கோங்க. கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஐஸ் வாட்டர்லாம் சேர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட நெய் கடையிறது, அதாவது இந்த மத்து மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விஸ்க வச்சு பண்ணிக்கிடலாம். நான் அன்னைக்கு முட்டை அடிக்கிறத வச்சு செஞ்சிருக்கிறேன். இதை மாதிரி நம்ம அடிச்சோம் அப்படின்னாலே எந்த அளவுக்கு நிறைய நுரக்கூடி வருது பாருங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்மளுக்கு எடுத்துக்கிடும். இதை இப்படியே நம்ம பண்ணும் போச்சுல நல்லா அந்த வெண்ணெல்லாம் திரண்டு வர ஆரம்பிக்கும். இப்ப இது ஒண்ணு போல இன்னும் வரணுங்கிறதுக்காக கூட ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, அந்த வெண்ணெய் எல்லாம் நல்லா ஒண்ணு போல வந்துட்டு. இந்த மோரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. லைட்டா உப்பு, மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நீங்க தாராளமா இதை குடிச்சுக்கிடலாம். ஏற்கனவே நான் ஒரு முறை வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இது 2வது முறையா நான் எடுத்திருக்கிறேன் பாருங்க. இப்போ இதை நல்லா ஒண்ணு போல நீங்க கையை வச்சு திரட்டி எடுத்தீங்கன்னா இதை மாதிரி வரும். அந்த மோரை எல்லாத்தையுமே நீங்க நல்லா வடிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த வெண்ணெயை மட்டும் ஒரு பாத்திரத்துல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெண்ணெயை நீங்க போடும் போச்சுல தண்ணியில தான் வைக்கணும். இப்ப நம்ம இதை மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம நெய் காய்ச்சறோம் அப்படின்னா தினமும் இதை மாதிரி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடலாம். நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போச்சுல அந்த பாத்திரத்துல அந்த வெண்ணெய் நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தினமுமே நீங்க தண்ணி மாத்தணும். மாத்தினாதான் அது நம்மளுக்கு லைட்டா பூஞ்சை எதுவும் பிடிக்காம நம்மளுக்கு இருக்கும். இப்ப பாருங்க, நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம பால் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஃப்ரிட்ஜில் நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க அடுத்த நேரம் கடையும் போச்சுல வெண்ணெய் எடுப்பீங்கல்ல, அப்ப இந்த சமயத்துல இந்த தண்ணியை நீங்க தூர ஊத்திடணும். ஊத்திட்டு சாதாரணமா நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல நல்ல தண்ணி, அதையே நீங்க ஊத்தி வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும் போச்சுல நீங்க ஒரு 5-6 நாள் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 6வது 7வது நாள் நீங்க நெய் எடுக்கும் போச்சுல கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இப்ப பாருங்க, 2 நாளைக்கு நான் எடுத்ததை வச்சு உங்களுக்கு நெய் காய்ச்சி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கிடலாம். இப்ப அந்த வெண்ணெயை மட்டும் நீங்க போட்டு இதை நல்லா இதை மாதிரி கலந்து விடுங்க. அந்த பட்டர், அதாவது அந்த வெண்ணெய் நல்லா உருகி வரும் நம்மளுக்கு. அது வரைக்கும் இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம பார்த்த உடனே நினைப்போம், ஏப்பா இந்த அளவுக்கு நெய் கிடைக்குமான்னு. இது நெய் கிடையாது. நீங்க இதை நல்லா அப்படியே காய்ச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுல கசடு அடியில படிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல மேல ஒரு மாதிரி திரண்டு வருது பாருங்க. இது எல்லாம் நல்லா உருகி அப்படியே எண்ணெய் பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்தோன்னே இந்த அளவுக்கு நல்லா மஞ்சள் கலர்ல இருக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடக்கூடாது. நல்லா இன்னும் காய்ச்சிங்கன்னா அதனுடைய கலர் இந்த அளவுக்கு மாறிடும். உடனே பயந்துராதீங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். அடியில பாருங்க கசடு படிஞ்சிருக்கா. இப்ப இந்த சமயத்துல இந்த நெய்யை முறிக்கிறதுக்காக இளம் கீரை, அதாவது முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. நீங்க நிறைய பண்றீங்கன்னா நிறைய முருங்கைக்கீரை கூட போட்டுக்கலாம். நல்ல படபடப்படன் வெடிக்கும். அதுக்கப்புறமா இதை நீங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப மணமா இருக்கும், நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியை வச்சு நீங்க வடிகட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டில இதை நல்லா ஆறி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா
எத்தனை மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டே போகாது. முதல்ல தண்ணியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மணலாக நல்லா மணமாக ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் 6 மாத குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுறதா இருந்தால் கூட இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே மேலாட்ட நீங்கள் ஊற்றிட்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட. நீங்கள் நெய் தயாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் செய்யுங்க. நிறைய பேர் வந்து மிக்சிலலாம் செய்கிறாங்க, உரம் ஊற்றாமல் செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பாரம்பரிய முறைப்படி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மணமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.